வணக்கம் மர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம CS ஸ்டூடெண்ட் பத்தி பார்க்க போறோம்னா CSS வேரியபிள்ஸ் ரூட் சூடோ கிளாஸ் செலக்டர் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வேரியபிள்ஸ்னா என்னன்னா, இது வந்து ஒரு பவர்ஃபுல் டூல் மாடர்ன் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு. இந்த CSS வேரியபிள்ஸ் வந்து நம்ம ரூட் செலக்டர்ல தான் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ரூட் வந்து ஒரு சூடோ கிளாஸ் செலக்டர். நம்ம HTML டாக்குமெண்ட்ல இருக்கிற ரூட் எலிமெண்ட்டை டார்கெட் வந்து பண்ணும். ஸோ ரூட் எலிமெண்ட்னா HTML எலிமெண்ட்டை தான் வந்து நம்ம ரூட் எலிமெண்ட்னு சொல்லுவோங்களா. ஸோ அந்த ரூட் எலிமெண்ட்டை டார்கெட் வந்து பண்ணும். ஸோ அதாவது HTML செலக்டரும் ரூட் செலக்டரும் சேமாக தான் வந்து பிஹேவ் ஆகும். ஆனால் ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எதுக்கு ஹையர் ஸ்பெசிஃபிசிட்டி இருக்குன்னு பார்த்தோம்னா, ரூட் சூடோ கிளாஸுக்கு தான் வந்து ஹையர் ஸ்பெசிஃபிசிட்டி வந்து இருக்குது. ஏன்னா ரூட்ன்றது ஒரு சூடோ கிளாஸ்னால சூடோ கிளாஸ் செலக்டருக்கு தான் ஹையர் ஸ்பெசிஃபிசிட்டி வந்து இருக்குது HTML செலக்டரை விட. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். csstutorial ஃபைலில் கோலன் கொடுத்து ரூட் சூடோ கிளாஸ் வந்து கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் அப்படி கொடுக்குறேன், பிங்க்னு கொடுக்குறேன். தென் அதே மாதிரி HTML எலிமெண்ட்டை செலக்டராக கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் அப்படி கொடுக்குறேன், ஸ்கை ப்ளூன்னு கொடுக்குறேன். இப்போ ரூட் சூடோ கிளாஸ்க்கு கொடுத்த பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை ஆகுதா, இல்லை HTML எலிமெண்ட்டுக்கு கொடுத்த பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகுதான்னு பார்க்கலாம். வெப் பேஜுக்கு வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், வெப் பேஜுக்கு வந்து ரூட் செலக்டரில் கொடுத்த பேக்ரவுண்ட் கலர் தான் வந்து அப்ளை ஆயிருக்குது பிங்க் கலரில். HTML செலக்டரில் கொடுத்த பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை ஆகலை ஸ்கை ப்ளூ கலரில். ஸோ ரூட் சூடோ கிளாஸ் செலக்டருக்கும் HTML செலக்டருக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரூட் செலக்டருக்கு தான் ஹையர் ஸ்பெசிஃபிசிட்டி வந்து இருக்குது. த நெக்ஸ்ட் வந்து இந்த CSS வேரியபிள்ஸ் வந்து நம்ம கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்னு வந்து சொல்லுவோம். இந்த CSS வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம ரூட் செலக்டரில் தான் குளோபலாக டிக்ளேர் வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணுறதுனால நம்ம டிக்ளேர் பண்ண கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு செட் பண்ண வேல்யூஸ் வந்து நம்ம என்டையர் CSS ஸ்டைல் ஷீட்டுக்குமே ரியூஸ்டு வந்து பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எங்கள் பாடி டேக்கில் div element வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் 1ன்னு கொடுக்குறேன். தென் இந்த div டேக்குள்ள h1 டேக் வந்து கொடுத்துக்கிறேன். ஹெட்டிங் வந்து CSS வேரியபிள்ஸ்னு கொடுக்குறேன். தென் p எலமெண்ட் கொடுத்துக்கிறேன், டம்மி டெக்ஸ்ட் கொடுக்குறேன். தென் அப்படியே இந்த div element வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் 2ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைலிங் வந்து பண்ணிடுவோம். style.css ஃபைலில் இந்த HTML செலக்டர் ரிமூவ் வந்து பண்ணிடுறேன். ரூட் சூடோ கிளாஸ்க்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ எப்படி நம்ம ரூட் சூடோ கிளாஸில் CSS வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணணும்னா, டபுள் ஹைஃபன் வந்து கொடுத்துக்கணும். தென் வேரியபிள் நேம் வந்து கொடுக்கணும். BG கலர்னு வந்து கொடுக்குறேன். நீங்கள் என்ன நேம்னாலும் வந்து கொடுத்துக்கலாம் வேரியபிள் நேமாக. தென் கோலன் கொடுத்து ப்ளூன்னு கொடுக்குறேன். தென் அதே மாதிரி டபுள் ஹைஃபன் கொடுக்குறேன். ப்ரைமரி கலர் கொடுக்குறேன், ஒயிட்டுன்னு கொடுக்குறேன். தென் டபுள் ஹைஃபன் கொடுத்து டெக்ஸ்ட் கலர் கொடுக்குறேன், க்ரீன் கொடுக்குறேன். தென் டபுள் ஹைஃபன் கொடுத்து டெக்ஸ்ட் சைஸ் கொடுக்குறேன், 30 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து டாட் கொடுத்து கண்டெய்னர் 1ன்னு கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். தென் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து h1ன்னு கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் அப்படி கொடுக்குறேன். இப்போ நம்ம அந்த வேரியபிள் நேம்ஸ் எல்லாத்தையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா, வேர் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கணும். பேராந்திசிஸ் கொடுத்து டபுள் ஹைஃபன் கொடுத்து BG கலர்னு வந்து கொடுக்குறேன். தென் அதே மாதிரி கலர் பப்படி கொடுக்குறேன். வேர் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். பேராந்திசிஸில் டபுள் ஹைஃபன் கொடுத்து ப்ரைமரி கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து கண்டெய்னர் 1ல் இருக்கிற h1 டேக்குக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தோம்னா ப்ளூ கலரில் வந்து இருக்கும். ஹெட்டிங் கலர் வந்து பார்த்தோம்னா ஒயிட் கலரில் வந்து இருக்கும். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், கண்டெய்னர் 1ல் இருக்கிற ஹெட்டிங்க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தோம்னா ப்ளூ கலரில் வந்து இருக்குது. அதே மாதிரி ஹெட்டிங் கலர் வந்து பார்த்தோம்னா ஒயிட் கலரில் வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து டாட் கொடுத்து கண்டெய்னர் 2ன்னு வந்து கொடுக்குறேன். தென் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து h1 எலிமெண்ட்டை செலக்டாக கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து சேம் ப்ராப்பர்ட்டிஸே காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். கண்டெய்னர் 1க்கு கொடுத்தது பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். தென் அதே மாதிரி டாட் கொடுத்து கண்டெய்னர் 1ன்னு கொடுக்குறேன். தென் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து p எலிமெண்ட்டை செலக்டாக கொடுக்குறேன். தென் கமா கொடுத்து டாட் கொடுத்து கண்டெய்னர் 2ன்னு கொடுக்குறேன். தென் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து p எலிமெண்ட்டை செலக்டாக கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து கலர் பப்படி கொடுக்குறேன். வேர் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். பேராந்திசிஸில் டபுள் ஹைஃபன் கொடுத்து டெக்ஸ்ட் கலர் வந்து கொடுக்குறேன். தென் ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். வேர் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். பேராந்திசிஸில் டபுள் ஹைஃபன் கொடுத்து டெக்ஸ்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா கண்டெய்னர் 2ல் இருக்கிற ஹெட்டிங்க்குமே பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கலர் வந்து அப்ளை ஆகும். ஹெட்டிங் கலர் வந்து ஒயிட் கலர் வந்து இருக்கும். அதே மாதிரி கண்டெய்னர் 1ல் இருக்க பேரா எலமெண்ட்டுக்கும் கண்டெய்னர் 2ல் இருக்க பேரா எலமெண்ட்டுக்கும் டெக்ஸ்ட் கலர் வந்து க்ரீன் கலரில் வந்து இருக்கும். ஃபாண்ட் சைஸ் வந்து 30 பிக்சல் வந்து இருக்கும். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், கண்டெய்னர் 2ல் இருக்க ஹெட்டிங்க்கும் பேக்ரவுண்டில் வந்து ப்ளூ கலர் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஹெட்டிங் கலர் வந்து ஒயிட் கலர் வந்து இருக்குது.
தென் அதே மாதிரி கண்டெய்னர் 1ல இருக்க பேராக்கும் கண்டெய்னர் 2ல இருக்க பேராக்கும் சேம் கலர் அண்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து அப்ளை ஆயிருக்கு பாருங்க. கிரீன் கலர் 30 பிக்சல் அளவுக்கு இருக்குது ஃபாண்ட் சைஸுமே. ஸோ இந்த மாதிரி நம்ம சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ் வந்து ரூட் எலிமெண்ட்ல குளோபலாக டிக்ளேர் பண்ணுறதுனால நம்ம குளோபலாக ஸ்டைலிங் வந்து பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி நம்ம வெப்சைட்டையும் வந்து ஈஸியாக மெயின்டைன் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இப்போ ஹெட்டிங்கோட கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ரூட் எலிமெண்ட்டில் சேஞ்ச் பண்ணால் போதும். ப்ரைமரி கலர் வந்து நான் பிங்க்குன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே நம்ம ப்ரைமரி கலர் வந்து பிங்க்குன்னு சேஞ்ச் பண்ணனால அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கண்டெய்னர் 1ல இருக்க ஹெட்டிங்க்கும் கண்டெய்னர் 2ல இருக்க ஹெட்டிங்க்கும் கலர் வந்து பிங்க் கலர் வந்து அப்ளை ஆகிடும். ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க கண்டெய்னர் 1ல இருக்க ஹெட்டிங்க்கும் கண்டெய்னர் 2ல இருக்க ஹெட்டிங்க்கும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஹெட்டிங் கலர் வந்து பிங்க் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரூட் செலக்டாரில் சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ் வந்து குளோபலாக டிக்ளேர் பண்ணுறதுனால ஒவ்வொரு டைமும் நம்ம வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ரூட் எலிமெண்ட்டில் இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அப்டேட் வந்து ஆயிடும். இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இங்கே index.html ஃபைலில் ஒரு div எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து பாக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைலிங் வந்து பண்ணிடுவோம். style.css ஃபைலில் கிளாஸ் நேம் வந்து டாட் கொடுத்து பாக்ஸ்ன்னு கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் அப்படி கொடுக்குறேன். வேர் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். பெராந்திசிஸில் டபுள் ஹைஃபன் கொடுத்து ப்ரைமரி கலர் வந்து கொடுக்குறேன். தென் வித் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 150 பிக்சல் கொடுக்குறேன். தென் ஹைட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 150 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் வெப்பேஜில் ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்குது பிங்க் கலரில். தென் வித் ஹைட் வந்து 150 பிக்சலுக்கு வந்து இருக்குது. நம்ம என்டையர் சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட்லையுமே வேல்யூஸ் வந்து ரீயூசபிள் வந்து பண்ணிக்கலாம். ரூட் செலக்டார்ஸில் சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ் வந்து குளோபலாக டிக்ளேர் பண்ணுறதுனால தென் அதே மாதிரி நீங்கள் டிஃபால்ட்டாகவும் வந்து ஸ்டைலிங்ஸ்லாம் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் ரூட் செலக்டார்ஸில். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ் ரூட் சூடோ கிளாஸ் செலக்டார்னு என்னென்னு பார்த்தோம். ரூட் சூடோ கிளாஸ் செலக்டாரில் நம்ம கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ணி வேல்யூஸ் வந்து நம்ம ரியூசபிள் வந்து பண்ணிக்கலாம் என்டையர் சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட்லுமே. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.